தேவன் சபையில் வாசம் செய்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் சபைக்கு செல்கிறார். தேவன் சபையில் ஜீவிக்கிறார். தேவன் நம்மில் ஜீவிக்கிறார். நாமே அந்த சபை. காலை வணக்கம். இது ஆகஸ்ட் 30, 2025. இதோ பிரணாம் கூடாரத்தின் போதகரான சகோதரர் ஜோசப் பிரணாமின் கடிதம். அன்புள்ள தேவனின் சபையே, தேவன் பேசி கூறினார், நான் பூமியில் உறவாடவில்லை, மனிதன் மூலமாக மட்டுமே நான் செய்கிறேன். நான் திராட்சை கொடி, நீங்கள் கிளைகள். நான் ஒரு மனிதனை கண்டுபிடிக்க முடிந்தால் மட்டுமே நான் என்னை அறிவிப்பேன். நான் அவரை தேர்ந்தெடுத்துள்ளேன். வில்லியம் மரியன் பிரணாம். என் மனவாட்டிகளை அழைக்க நான் அவரை அனுப்பினேன். நான் என் வார்த்தையை அவருடைய வாயில் வைப்பேன். என் வார்த்தை அவருடைய வார்த்தையாக இருக்கும். அவர் என் வார்த்தைகளை பேசுவார். நான் சொல்வதை மட்டுமே சொல்வார். வேதத்தின் குரல் அக்னி ஸ்தம்பத்தின் வழியாக பேசி அவரிடம், வில்லியம் மரியன் பிரணாம், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன்னை இந்த நோக்கத்திற்காக நான் எழுப்பினேன். அடையாளங்கள் மற்றும் அற்புதங்கள் மூலம் நான் உன்னை நிரூபிப்பேன். என் வார்த்தையை வெளிப்படுத்தவும் என் மனவாட்டிகளை வழிநடத்தவும் நீர் கீழே செல்கிறீர். என் வார்த்தை உங்களால் நிறைவேற்றப்பட வேண்டும். வேதாகமத்தின் அனைத்து மர்மங்களையும் வெளிப்படுத்தவும் தேவனின் மனவாட்டியை வாக்குத்தத்த தேசத்திற்கு அழைத்து செல்லவும் தான் அனுப்பப்பட்டதை நமது தீர்க்கதரிசி அறிந்திருந்தார். தான் சொன்னதை தேவன் மதித்து நிறைவேற்றுவார் என்று அவருக்கு தெரியும். அந்த வார்த்தையை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். நமது தீர்க்கதரிசி சொன்னது, தேவன் அதை மதித்து அதை நிறைவேற்றுவார். ஏனென்றால் தேவனின் வார்த்தை வில்லியம் மரியன் பிரணாமில் இருந்தது. அவர் உலகிற்கு தேவனின் குரல். தான் தேவனின் அபிஷேகம் செய்யப்பட்ட 7வது தேவ தூதர் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவன் தம்முடைய வார்த்தையில் தன்னை பற்றி சொன்ன அனைத்தையும் அவர் தனது இருதயத்தில் அறிந்திருந்தார். அவரது இருதயத்தில் எரிந்து கொண்டிருந்தவை நிஜமாகிவிட்டன. அவர் அபிஷேகம் செய்யப்பட்டார். மேலும் அவர் இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அவர் அறிந்திருந்தார். தேவனின் வார்த்தையை பேசுவதற்கு வெளியே செல்வதிலிருந்து அவரை தடுக்க எதுவும் இல்லை. தேவன் அவரிடம், என் வார்த்தையும் என் தூதரான நீங்களும் ஒன்றுதான் என்று கூறினார். தவறில்லாத வார்த்தையை பேச தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவருக்கு தேவையானது அவ்வளவுதான். அவர் பேசுவார், தேவன் அதை கொண்டு வருவார். இந்த செய்தியின் வெளிப்பாடும் தேவனின் தூதரும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நம் விசுவாசத்தை அபிஷேகம் செய்துள்ளனர். இது நம்மை பெரிய சுழற்சிக்குள் நகர்த்தியுள்ளது. அவருடைய செய்தி, அவருடைய வார்த்தை, அவருடைய குரல், அவருடைய ஒளிநாடாக்கள் தவிர மற்ற எல்லாவற்றிலும் இருந்து அது நம்மை பிரித்துள்ளது. நாம் எவ்வளவு சிறுபான்மையினராக இருந்தாலும், நாம் எவ்வளவு சிரிக்கப்பட்டாலும், கேலி செய்யப்பட்டாலும் அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. நாம் அதை பார்க்கிறோம், நாம் அதை விசுவாசிக்கிறோம். நமக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு நாம் விதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை விசுவாசிப்பதை எதுவும் தடுக்கப் போவதில்லை. திரும்பி சென்று உணவை சேமித்து வை என்று அந்த தரிசனம் சொன்னது நமக்கு நினைவிருக்கிறது. அந்த களஞ்சியம் எங்கே இருந்தது? பிரணாம் கூடாரம். நம் நாட்டில் அல்லது உலகில் எங்கும் நம்மிடம் உள்ள செய்திகளுடன் ஒப்பிடக்கூடிய எதுவும் எங்கே உள்ளது? தேவனால் நிரூபிக்கப்பட்ட இது கர்த்தர் உரைக்கிறதாவதுதான். ஒரே குரல், இதுதான் ஒரே குரல். அவர் இப்படியாக சொன்னபோது நாம் வேறு எங்கு செல்ல முடியும்? அல்லது நாம் எங்கு செல்ல விரும்புவோம்? இதோ இங்கே உணவு சேமிக்கப்பட்டுள்ளது. அது இங்கே சேமிக்கப்பட்டுள்ளது. அது ஒளிநாடாக்களில் உள்ளது. அது ஒளிநாடாக்களிலிருந்து உலகளவில் செல்லும். மக்கள் தங்கள் வீடுகளில் இருக்கும் இடம். அந்த ஒளிநாடாக்கள் தேவனால் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவர்களின் கைகளில் விழும். அவர் வார்த்தையை இயக்க முடியும். அவர் எல்லாவற்றையும் அதன் போக்கிற்கு சரியாக இயக்குவார். அதனால்தான் அவர் என்னை இதை செய்ய திருப்பி அனுப்பினார். உணவை இங்கே சேமித்து வை. நாம் அவருடைய பரிபூர்ண வார்த்தை மனவாட்டிகள். அவர் சேமித்து வைத்த உணவையே தக்க வைத்து கொண்டிருக்கிறோம். இனி அழ வேண்டிய அவசியமில்லை. நாம் வார்த்தையை பேசுகிறோம், முன்னேறி செல்கிறோம். ஏனென்றால் நாம் தான் வார்த்தை. கவலைப்பட ஒன்றுமில்லை. நாம் யார் என்பதை வெளிப்படுத்த இரவு முழுவதும் பிரார்த்தனை கூட்டங்கள் தேவையில்லை. வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தேவனின் தீர்க்கதரிசியைப் போலவே நாம் யார் என்பதை நமக்கு தெரியும். யார்
போகிறார்கள் என்பதை அவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு சிறிய பணிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு வயதான பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி, ஒரு வயதான மனிதராக இருந்தாலும் சரி, எப்படியும் நாம் செல்கிறோம். நம்மில் ஒருவர் கூட எஞ்சி இருக்க போவதில்லை. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் போகிறோம். வேறு எதையும் நிறுத்தப் போவதில்லை. விசுவாசத்தினால் எடுத்துக்கொள்ளப்படுவது பற்றி பேசுங்கள். தேவனின் நிரூபிக்கப்பட்ட குரலை சுற்றி நாம் ஒன்று கூடுவோம். அவர் பேசும்போது தேவனின் மனவாட்டிகளின் ஒரு பகுதியினருடன் இணையுங்கள். அவர் நமக்கு சொல்கிறார், என் அன்பே, என் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே, என் மனவாட்டிகளே, முறையிடுகிறது என்ன? சொல், மேலும் முன்னோக்கி செல். சகோதரர் ஜோசப் பிரணாம். செய்தி 63-0714M. முறையிடுகிறது என்ன? சொல். நேரம் மதியம் 12 மணி, ஜெஃபர்சன்வில் நேரம். இடம். ஆனால் ஒரே ஒரு உண்மையான சபை மட்டுமே உள்ளது. நீங்கள் அதில் சேரவில்லை. நீங்கள் அதில் பிறந்திருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? நீங்கள் அதில் பிறந்திருந்தால் உயிருள்ள தேவன் உங்கள் மூலம் தன்னைத்தானே செயல்பட வைத்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். பார்த்தீர்களா? அங்குதான் தேவன் தனது சபையில் வசிக்கிறார். தேவன் தினமும் சபைக்கு செல்கிறார். சபையில் மட்டுமே ஜீவிக்கிறார். அவர் உங்களில் ஜீவிக்கிறார். நீங்கள் அவருடைய சபை. நீங்கள் அவருடைய சபை. தேவன் வசிக்கும் கூடாரம் நீங்கள் ஜீவனுள்ள தேவனின் சபை. அது நீங்களே. அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலம். www.branhamtabernacle.org, மேலும் www.svfellowship.info.